இதுதான் கூடல் விளாக்ஸ். இனி கலக்க போறோம். வணக்கம் அன்பு கூடல் விளாக்ஸ் நேயர்களே, நாம் இந்த வீடியோவில் பார்க்க இருப்பது குடங்குளத்தில் கடந்த 21, 22 ஆகிய இரு தினங்களில் கூடங்குளம் மேற்கு பகுதியைச் சேர்ந்த திரு தங்கராஜ் பால்கனி தம்பதிகளின் மகன் ராபின்ராஜ் அவர்களும், அதே கூடங்குளம் மேற்கு பகுதியைச் சேர்ந்த திரு ஞானதிரவியம் சந்தியா அவர்களின் புதல்வி ரேஷ்மா அவர்களுக்கும் 21/5/2026 இரவு 7 மணிக்கு கூடங்குளம் அணு சங்கம மகாலில் வைத்து கூடங்குளம் குருவானவர் திரு ராபின் வினோ அவர்கள் தலைமையில் நிச்சயதார்த்த விழாவும், அதனைத் தொடர்ந்து மறுநாள் 22/5/2026 காலை 10:30 மணி அளவில் மாப்பிள்ளை வரவேற்பு நிகழ்ச்சியும் கல்யாண சீர்வரும் நிகழ்ச்சியும், அதனைத் தொடர்ந்து கூடங்குளம் CSA ஆலயத்தில் வைத்து தாலிகட்டு வைபவம், அதனைத் தொடர்ந்து கூடங்குளம் மணமகள் வீட்டு சார்பாக வரவேற்பு விழா கூடங்குளம் அணு சங்கம மகாலில் வைத்தும், இரவு 7 மணிக்கு மணமகன் சார்பிலான வரவேற்பு விழா கூடங்குளம் அற்புதம் சாமுவேல் திருமண மண்டபத்தில் வைத்து நடைபெற்றது. அந்த விழாவைத்தான் நாம் இப்போது இறுதியாக பார்க்கவிருக்கிறோம். இந்த விழாவை சிறப்பிக்க அருமையான ஸ்டால்களை ஏற்பாடு செய்திருந்தனர். அந்த ஸ்நாக்ஸை குடும்பத்தோடு உண்டு மகிழ மண்டபத்திற்கு வெளியே ரவுண்ட் டேபிள் போட்டு அருமையாக ஏற்பாடு செய்திருந்தனர். மிகவும் ஒரு அருமையான ஏற்பாடு. வரவேற்பு அரங்கத்தை இதுவரை இல்லாத அளவிற்கு மிகவும் பிரம்மாண்டமாக, அழகாக, அற்புதமாக வடிவமைத்திருந்தனர். அதை நமது கூகுள் ஸ்டுடியோக்காரர்கள் தற்போது புகைப்படம் எடுத்துக்கொண்டிருந்தனர். திருமண வரவேற்பு விழாவில் உறுதுணையாக இருந்தவர்கள் திரு பிரதீப் மற்றும் திரு ஜெகதீஷ், திரு ஜாக்சன் மற்றும் மணமகன் ராபின்ராஜின் அண்ணன் திரு ஆல்வின் அவர்கள். இரவு 7:15 மணிக்கெல்லாம் முதல் பந்தியை ஆரம்பித்து விட்டார்கள். மணமக்கள் இன்னும் சில நிமிடங்களில் வருவார்கள் என்று எதிர்பார்க்கப்பட்டதால் இவர்கள் சாப்பிட்டு முடியும் போது மணமக்கள் மணமேடையில் வந்து அமர்ந்திருப்பார்கள். அவர்கள் வாழ்த்திவிட்டு பரிசு கொடுத்து செல்வதற்கு வசதியாக இருக்கும். இரவு உணவாக புரோட்டா, ஆப்பம் மற்றும் சிக்கன் பிரியாணி, மட்டன் குருமா மற்றும் கேசரி, பாயாசம் என அருமையான ஒரு மெனுவை தயார் செய்திருந்தார்கள். இந்த மெனு தயாரிக்கும் பணியையும் அதையும் பார்த்து கொண்டிருந்தவர் கூடங்குளம் பிரபு அவர்கள். கடைசி வரை உணவுக்கு தட்டுப்பாடு இல்லாமல் அனைத்தும் செழிப்பாக இருந்தனர். அனைவரும் ரசித்து ருசித்து உண்டனர். மட்டன் மிக அருமையாக இருந்தது. ஆப்பத்திற்கு சூடான ஒரு அருமையான சுவையில் ஒரு குருமா வைத்திருந்தார்கள். அந்த குருமாவும் மிகவும் அருமை. விருந்து பரிமாற வந்தவர்கள் 2 குரூப்பாக பிரிந்து வடக்குப்புறம் ஒரு குரூப்பாகவும் தெற்குப்புறம் ஒரு குரூப்பாகவும் இரவு உணவை மிக விரைவாக அவர்கள் பரிமாறினர். அதனால் பின்னால் நின்று சாப்பிடும் அளவிற்கு கூட்டம் இல்லாமல் மிக வேகமாக நடந்து முடிந்தது. இரவு உணவு முடியும் போது மணி 10. நாம் சாப்பிடும்போது தான் மணமக்களும் வந்து விருந்தை சாப்பிட்டு கொண்டிருந்தனர். இந்த திருமணத்தின் முதல் வீடியோவாக மணமகள் நிச்சயதார்த்த சீர்வரும் நிகழ்ச்சி, அதனைத் தொடர்ந்து திருமண தாலிகட்டு வைபவம் நேரடி ஒளிபரப்பு, அதனைத் தொடர்ந்து மணமகன் வரவேற்பு நிகழ்ச்சி மற்றும் நிச்சயதார்த்த வரவேற்பு நிகழ்ச்சி, அதனைத் தொடர்ந்து மணமகள் கல்யாண சீர்வரும் நிகழ்ச்சி, அதனைத் தொடர்ந்து தாலிகட்டு வைபவம் ஒரு சிறப்பு பார்வை என்ற நிகழ்ச்சி, இப்போது இறுதியாக ராபின் ரேஷ்மா அவர்களின் மாபெரும் திருமண வரவேற்பு நிகழ்ச்சி பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். இந்த விழாவிற்கு முயலெழுதி கொண்டிருப்பவர்கள் திரு ஜெகதீஷ் அவர்கள். முயலெழுதிய அனைவருக்கும், அதாவது விழாவில் கலந்து கொண்ட அனைத்து விருந்தினர்களுக்கும் ஒரு அருமையான லஞ்ச் பேக் கொடுக்கப்பட்டது. மணமக்களின் பெயர் பொறித்து மிக அருமையான ஒரு பை. இப்போது நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது தான் வரவேற்பு விழா மேடை. மிகவும் அழகாகவும் அற்புதமாகவும் மேடையை வடிவமைத்திருந்தனர். மேடையை வடிவமைத்த அந்த டிசைனருக்கு நம்முடைய பாராட்டுக்கள். இதோ மணமக்கள் திருமண மண்டபத்தில் காரிலிருந்து இறங்கி இப்போது மேடையை நோக்கி வந்து கொண்டிருக்கின்றார்கள். இனி தொடர்ந்து குருவானவர் ஜெபித்து முடிக்க வரவேற்பு நிகழ்ச்சியானது ஆரம்பமாகும். தொடர்ந்து இசையோடு இந்த நிகழ்ச்சி முழுவதுமாக பாருங்கள். மணமக்களை மனதார வாழ்த்துங்கள். என்னுடைய வாழ்வு வளமாக நலமாக என்றும் சந்தோஷமாக இருந்தபடியாக ஏற்ற காலங்களிலே ஏற்று துணையை உயிரை அடையாளத்துடன் திருமணம் வைக்கிற புதிய பந்தத்தை ஏற்படுத்தி குடும்பம் வைக்கிற புதிய உறவுகளை அழைத்து சென்று ஆசீர்வதிக்கூடிய நல்லதாய் காணப்படுகிறேன். ராபின்ராஜ், ரேஷ்மா 2 பேரை இதை நான் திருமணத்தின் மூலமாக நினைக்கிறேன்.
இது கருத்துரைகளை கொடுத்த வாழ்க்கை என்று சொல்லி மகிழ்வோடு இந்த வாழ்க்கையை நடத்தியிருக்கிறார்கள். இந்த நாளில் அருமையான ஜபித்து முடிந்தவுடன் நமது குருவானவர் மணமக்களை வாழ்த்தி அவரோடு குடும்பமாக இணைந்து புகைப்படமும் வீடியோவும் எடுத்து கொண்டிருக்கின்றார்கள். தொடர்ந்து மணமக்களை வாழ்த்த வந்திருப்பவர்கள் ராதாபுரம் தெற்கு ஒன்றிய திமுக செயலாளர் திரு எரிக் ஜூடு மற்றும் கூடங்குளம் தொழிலதிபர்கள் திரு PSP ரத்னசாமி, திரு தாமஸ், திரு காட்வின், திரு ரூபன் மற்றும் வக்கீல் சந்திரசேகர் ஆகியோர் இணைந்து வாழ்த்து கொண்டிருக்கின்றார்கள். மங்களம் பொங்கும் நன்னாளிது, மணமக்களே வாழ்க, மணமகன் கிறிஸ்து, மணமகள் திருச்சபை சங்கமிக்கும் நன்னாளிது, வாழ்க. இப்போது மணமக்களை குடும்பமாக வந்து வாழ்த்தி கொண்டிருப்பவர்கள் மகனின் சித்தப்பா செல்வகுமார் ஆசிரியர் அவர்கள், அவருடைய மனைவி மற்றும் மகள் ஆகியோர் இணைந்து வாழ்த்தி கொண்டிருக்கின்றார்கள். தொடர்ந்து மகனின் இன்னொரு சித்தப்பா கான்ட்ராக்டர் திரு செல்வன் அவர்கள் அவர்களோடு நண்பர்களோடு இணைந்து வாழ்த்தி கொண்டிருக்கின்றார்கள். தொடர்ந்து திரு ராஜா ஆசிரியர், திரு ஆண்ட்ரூஸ் ஆசிரியர் ஆகியோர் இணைந்து வாழ்த்தி கொண்டிருக்கின்றார்கள். இப்போது மணமக்களை வாழ்த்தி கொண்டிருப்பவர்கள் மகனின் இன்னொரு சித்தப்பா திரு செல்வராஜ் ஆசிரியர் அவர்கள், அவருடைய மனைவி மற்றும் மகன் ஆகியோர் இணைந்து வாழ்த்தி கொண்டிருக்கின்றார்கள். தொடர்ந்து இன்னொரு சித்தப்பா திரு தங்கசாமி ஆசிரியர் மற்றும் அவருடைய மனைவி கணேச ஆசிரியர் அவர்கள் இணைந்து வாழ்த்தி கொண்டிருக்கின்றார்கள். தொடர்ந்து மேடைக்கு வந்து வாழ்த்த வந்திருப்பவர்கள் மகனின் 2 நண்பர்கள் தங்களது துணையோடு மேடைக்கு ஏறி வாழ்த்தி கொண்டிருக்கின்றார்கள். உறவில் மனங்கள் இணைந்த நாளில் மகிழ்ந்து வாழ்த்திடுவோம். இப்போது மணமக்களுக்கு சிலுவையிட்டு ஆசி கூறி கொண்டிருப்பவர்கள் கூடன்குளம் எக்ஸார்மி ஜெயராஜ் அவர்கள், அவருடைய மனைவி ஜெசி ஆசிரியர் அவர்கள் மற்றும் மகள் ஆகியோர் இணைந்து வாழ்த்தி கொண்டிருக்கின்றார்கள். புதிய பயணம் தொடங்கும் நாளில் நம்பி இப்போது மணமக்களுக்கு பரிசு கொடுத்து வாழ்த்தி கொண்டிருப்பவர்கள் மகனின் சகோதரனின் நண்பர்கள். கை பெருகச் செய்வோம், உறவில் மனங்கள் இணைந்த நாளில் மகிழ்ந்து வாழ்த்திடுவோம். புதிய பயணம் தொடங்கும் நாளில் நம்பிக்கை பெருகச் செய்வோம், நம்பிக்கை பெருகச் செய்வோம். இப்போதும் மணமக்களை வாழ்த்த மணமகனின் சகோதரனின் நண்பர்கள் கூடன்குளம் அணுகுலையில் வேலை பார்ப்பவர்கள் என்று நினைக்கின்றேன் பரிசு கொடுத்து வாழ்த்தி கொண்டிருக்கின்றார்கள். இப்போது மணமகனுக்கு தங்க பரிசளித்து வாழ்த்தி கொண்டிருப்பவர்கள் மகனின் சித்தப்பா திரு செல்வன் கான்ட்ராக்டர் அவர்கள், அவருடைய மனைவி மற்றும் மகன் குடும்பத்தோடு இணைந்து வாழ்த்தி கொண்டிருக்கின்றார்கள். தொடர்ந்து மணமக்களை வாழ்த்த இன்னொரு பக்கத்து வீட்டு சொந்தம் வந்திருக்கின்றது. அவர்களுக்கும் நமது கூடல் விளாக் சார்பாக வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்வோம். தொடர்ந்து மேடையேறி மணமக்களை வாழ்த்த வந்திருப்பவர்கள் என்னுடைய சகோதரி சாந்தி மற்றும் சாந்தியின் மகள் அபியின் மகள் என அனைவரும் இணைந்து வந்து மணமக்களுக்கு பரிசு கொடுத்து வாழ்த்தி கொண்டிருக்கின்றார்கள். ஒற்றுமை களையும் ஒற்றுமை உணர்வே வாழ்வை சிறக்கச் செய்யும். இப்போது மேடையேறி மணமக்களுக்கு பரிசு கொடுத்து வாழ்த்தி கொண்டிருப்பவர்கள் முன்னாள் அதிமுக ஒன்றிய செயலாளர் திரு நாராயண பெருமாள் அவர்கள், அவர்களோடு இணைந்து திரு செல்வன் அதிமுக அவர்களும் இணைந்து வாழ்த்தி கொண்டிருக்கின்றார்கள். தொடர்ந்து மணமக்களை வாழ்த்த மேடைக்கு வந்திருப்பவர்கள் மணமகனின் அத்தான் திரு ரூபன் அவர்களின் நண்பர்கள் மற்றும் அதிமுக பிரமுகர் மணிகண்டன் அவர்கள் மற்றும் அவருடைய நண்பர்கள் திரு ஆனந்த் அவர்கள் என அனைவரும் இணைந்து மணமக்களை வாழ்த்தி கொண்டிருக்கின்றார்கள். இப்போது வீடு காணும் நிகழ்ச்சிக்காக மணமகளின் அப்பா, அம்மா மற்றும் உடன் பிறந்தவர்கள் என அனைவரும் வந்து கொண்டிருக்கின்றார்கள்.
சாப்பிட்டுவிட்டு அனைவரும் மேடைக்கு வருவார்கள் என்று நினைக்கின்றேன். தன்னலம் கருதா தூய அன்பே உவகை பிறக்கச் செய்யும். வேற்றுமை கலையும் ஒற்றுமை உணர்வே. தொடர்ந்து வெள்ளை சட்டை நண்பர்கள் குழு ஒன்று மணமக்களுக்கு பரிசு கொடுத்து வெட்டிங் கேக் வெட்டி கொண்டாட மேடைக்கு வந்திருக்கின்றது. அந்த வெட்டிங் கேக் வெட்டும் நிகழ்ச்சியை நாம் ஷார்ட்ஸ் வீடியோவாக பார்க்கலாம். இப்போது அவர்கள் பரிசு கொடுத்து மணமக்களோடு இணைந்து புகைப்படமும் வீடியோவும் எடுத்துக்கொண்டிருக்கின்ற காட்சியை பார்த்து கொண்டிருக்கின்றோம். அவர்களுக்கும் நமது கூடல் விளாக்ஸ் சேனல் சார்பாக வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்வோம். வாழ்வை சிறக்கச் செய்யும் தன்னலம் கருதா. இப்போது மணமக்களுக்கு பரிசு கொடுத்து மணமக்களை வாழ்த்தி கொண்டிருப்பவர் அன்பு நண்பன் மற்றும் முன்னாள் குடன்குளம் வைஸ் பிரசிடென்ட் திரு அமிர்தலிங்கம் என்று அழைக்கப்படுகின்ற திரு ராஜா அவர்கள் குடும்பத்தோடு இணைந்து வந்து வாழ்த்தி கொண்டிருக்கின்றார்கள். தூய அன்பே உவகை பிறக்கச் செய்யும். இப்போது மணமக்களை வாழ்த்த மேடைக்கு வந்திருப்பவர்கள் மகனின் நெருங்கிய உறவினர் திரு ராஜா குடும்பத்தினர் மற்றும் செல்வகுமார் ஆசிரியர் குடும்பத்தினர். தொடர்ந்து மணமக்களை வாழ்த்தி ஜெபித்து அவர்களுக்கு அறிவுரை கூறி ஆசி கொண்டிருப்பவர்கள் கூடன்குளம் பாஸ்டர் திரு ஜோசுவா பால் குடும்பத்தினர். இறைவன் தந்த புதிய உறவு மகிழ்வாய் வாழ்ந்திடுங்கள். தேர்ந்த இறைவன் தினமும் காப்பார் அவரை நாடுங்கள். தொடர்ந்து மணமக்களை வாழ்த்த மேடைக்கு வந்திருப்பவர்கள் நல்லாசிரியர் திரு ராஜராஜன் அவர்கள் மற்றும் அவருடைய குடும்பத்தினர் இணைந்து மணமக்களை வாழ்த்தி கொண்டிருக்கின்றார்கள். உறவில் மனங்கள் இணைந்த நாளில் மகிழ்ந்து வாழ்த்திடுவோம் புதிய பயணம். இப்போது மேடையேறி மணமக்களை வாழ்த்த வந்திருப்பவர்கள் அன்பு நண்பன் ஐயாக்குட்டி முருகன் அவர்களின் மனைவி மற்றும் மகள்கள் மற்றும் மருமகன்கள் மற்றும் மகன் மற்றும் மருமகள் ஆகியோர் இணைந்து வாழ்த்தி கொண்டிருக்கின்றார்கள். தொடங்கும் நாளில் நம்பிக்கை பெருகச் செய்வோம். தொடர்ந்து மணமக்களை வாழ்த்தி கொண்டிருப்பவர்கள் கூடன்குளம் திரு ஜெயராஜ் ஆசிரியர் அவர்கள், அவருடைய மனைவி சுகந்தி ஆசிரியை அவர்கள். இப்போது ஜெயராஜ் ஆசிரியரோடு அவருடைய மகன் மற்றும் மருமகள் மற்றும் பேர குழந்தைகளோடு இணைந்து வாழ்த்தி கொண்டிருக்கின்ற அருமையான ஒரு காட்சியை பார்த்து கொண்டிருக்கின்றோம். அவர்களுக்கும் நமது கூடல் விளாக் சார்பாக வாழ்த்துக்கள். இப்போது மேடையேறி மணமக்களை வாழ்த்தி கொண்டிருப்பவர்கள் கூடன்குளம் தொழிலதிபர் திரு ஜெய்சுந்தர் மற்றும் பொன்லிங்கம் அவர்களின் துணைவிமார்கள். அவர்களுக்கும் நமது கூடல் விளாக் சார்பாக வாழ்த்துக்கள். இன்பம் துன்பம் நேரும் எதுவும் பகிரும் மனம் வேண்டும். புரிதல் வளர்த்து மன்னித்து. தொடர்ந்து மேடைக்கு வந்து மணமக்களை வாழ்த்தி கொண்டிருப்பவர்கள் மணமகனின் அத்தான் திரு ரூபன் அவர்களும் ஜொனாதன் அவர்களும். இன்பம் துன்பம் நேரும் எதுவும் பகிரும் மனம் வேண்டும். புரிதல் வளர்த்து மன்னித்து ஏற்கும் விரிந்த கரம் வேண்டும். தியாகம் பரிவு நாளும் நிலைத்தால் குடும்பம் கோவிலாகும். இறைவன் வார்த்தை வாழ்வில் கலந்தால் பாதை தெளிவாகும். உறவில் மனங்கள் இணைந்த நாளில் மகிழ்ந்து வாழ்த்திடுவோம். புதிய பயணம் தொடங்கும் நாளில் நம்பிக்கை பெருகச் செய்வோம். உறவில் மனங்கள் இணைந்த நாளில் மகிழ்ந்து வாழ்த்திடுவோம். இப்போது மணமக்களை வாழ்த்த மேடைக்கு வந்து கொண்டிருப்பவர்கள் கூடன்குளம் தொழிலதிபரும் டிவிகே கட்சி பிரமுகருமான திரு பிரதீப் அவர்கள் மற்றும் அவருடைய மகள்கள் மனைவி மற்றும் அவருடைய அண்ணன் ராஜா அவர்களின் மனைவி ஆகியோர் இணைந்து குடும்பமாக மணமக்களை வாழ்த்தி கொண்டிருக்கின்றார்கள். புதிய பயணம் தொடங்கும் நாளில் நம்பிக்கை பெருகச் செய்வோம். தொடர்ந்து மணமக்களை வாழ்த்தி கொண்டிருப்பவர்கள் திரு சாம்ராஜ் ஆசிரியர் குடும்பம். நம்பிக்கை பெருகச் செய்வோம்.
இப்போது மணமக்களை வாழ்த்த வீடு காண வந்த மணமகளின் அப்பா, அம்மா மற்றும் சகோதரிகள் இணைந்து வாழ்த்தி கொண்டிருக்கின்ற காட்சியைத்தான் நீங்கள் இப்போது பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். அவர்களுக்கும் நமது கோடல் விளாக் சார்பாக வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்வோம். தொடர்ந்து மணமக்களை வாழ்த்த மணமகளின் அத்தைகள் குடும்பத்தை சேர்ந்தவர்கள் மேடையேறி வந்து வாழ்த்தி கொண்டிருக்கின்றார்கள். தொடர்ந்து மணமக்களை வாழ்த்த மேடைக்கு வந்திருப்பவர்கள் திமுக பிரமுகர் திரு உட்லின் மற்றும் அவருடைய மகள் மற்றும் மருமகன் ஆகியோர் இணைந்து வாழ்த்தி கொண்டிருக்கின்றார்கள். தற்போது மணமக்களை வாழ்த்த மேடைக்கு வந்திருப்பவர்கள் கூடங்குளம் டிடிடிஏ உயர்நிலைப்பள்ளி நிர்வாகி திரு ஜெய் அவர்கள், அவருடைய மனைவி ஆண்ட்லின் ஆசிரியை அவர்கள் மற்றும் அவருடைய மகன் மற்றும் மருமகள் மற்றும் மகள் மற்றும் திரு ஏபி முத்து அவர்கள் இணைந்து மணமக்களை வாழ்த்தி கொண்டிருக்கின்றார்கள். தற்போது மணமக்களை வாழ்த்தி கொண்டிருப்பவர்கள் மேற்கு பகுதி திமுக கவுன்சிலர் திரு நடராஜன் மற்றும் அவருடைய நண்பர் ஆகியோர் இணைந்து வாழ்த்தி கொண்டிருக்கின்றார்கள். தொடர்ந்து மணமக்களை வாழ்த்தி கொண்டிருப்பவர்கள் திரு ஜெயக்குமார் ஆசிரியர் மற்றும் அவருடைய மனைவி மற்றும் ஆஸ்டின் ஆசிரியர் ஆகியோர் இணைந்து மணமக்களை வாழ்த்தி கொண்டிருக்கின்றார்கள். தற்போது மணமக்களை வாழ்த்தி கொண்டிருப்பவர்கள் கல்யாணி கவரிங் ஓனர் திரு செல்வகுமார் அவர்கள் குடும்பத்தோடு இணைந்து மணமக்களை வாழ்த்தி கொண்டிருக்கின்றார்கள். இப்போது மணமக்களை வாழ்த்த வந்திருப்பவர்கள் மணமகனின் அத்தான் ரூபன் அவர்கள் குடும்பத்தார். இப்போது மணமக்களை வாழ்த்த வந்திருப்பவர்கள் திரு தொழிலதிபர் காட்வின் குடும்பத்தார். இப்போது மணமக்களை வாழ்த்தி கொண்டிருப்பவர்கள் மணமகனின் அம்மா குடும்பத்தினர்.
மணமக்களை வாழ்த்த மேடைக்கு வந்திருப்பவர்கள் மணமகனின் சொக்காரர் திரு விஜய் குடும்பத்தார். இரண்டு மிகப்பெரிய பொம்மைகள் வந்து திருமண வீட்டில் உள்ள குழந்தைகளை குதூகலமாக்கி கொண்டிருந்தது. திரு ராபின்சன் ஆசிரியர் அவர்கள், திரு செல்வகுமார் ஆசிரியர் அவர்கள், திரு அருள்ராஜ் ஆசிரியர் அவர்கள், திரு ராஜா ஆசிரியர் அவர்கள் இணைந்து விழாவை ரசித்துக் கொண்டிருக்கின்றார்கள். மீண்டும் நாம் இப்போது விருந்தை பார்த்துவிட்டு மேடைக்கு வந்துவிட்டோம். இப்போது மேடையில் மணமக்களை வாழ்த்திக் கொண்டிருப்பவர்கள் மணமகளின் பெரியப்பா குடும்பத்தினர் இணைந்து வாழ்த்திக் கொண்டிருக்கின்றார்கள். இப்போது மணமக்களை வாழ்த்த வந்திருப்பவர்கள் மணமகளின் அண்ணன் குடும்பத்தினர். தொடர்ந்து மணமக்களை வாழ்த்த வந்திருப்பவர்கள் குடங்குளம் நல்லாசிரியை ஜூடி அவர்கள் மற்றும் அவருடைய தங்கை கணவர் மற்றும் அவருடைய மகன் மற்றும் மகள் ஆகியோர் இணைந்து வாழ்த்திக் கொண்டிருக்கின்றார்கள். இப்போது மணமக்களை வாழ்த்திக் கொண்டிருப்பவர்கள் மணமகளின் ஒரு சித்தப்பா குடும்பத்தினர். இப்போது மணமக்களை வாழ்த்த மேடைக்கு வந்திருப்பவர்கள் எதிர்வீட்டு சச்சின் ஹோட்டல் அதிபர் திரு ரமேஷ் அவர்கள், அவருடைய மனைவி மற்றும் மகள் ஆகியோர் இணைந்து வாழ்த்திக் கொண்டிருக்கின்றார்கள். இப்போது மேடையேறி மணமக்களை வாழ்த்த வந்திருப்பவர்கள் குடங்குளம் தொழிலதிபர் திரு ஜான் அவர்கள் குடும்பத்தினர் மற்றும் நம்முடைய அருமை நண்பன் நெல்லை ராஜேஷ் அவர்கள். அவர்களோடு இணைந்து திரு ஜான் அவர்களின் மனைவியும் பிரபாத் ஸ்டோர் உரிமையாளர் அவர்களின் மனைவியும் இணைந்து மணமக்களை வாழ்த்திக் கொண்டிருக்கின்ற காட்சியை தான் நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். வரவேற்பு விழாவானது முடிவடையும் கட்டத்தை நெருங்கிக் கொண்டிருக்கின்றது. தற்போது மணமக்கள் இருவரும் மணமகனின் தாயாரோடு இணைந்து புகைப்படமும் வீடியோவும் எடுத்துக் கொண்டிருக்கின்ற காட்சியை தான் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். தற்போது மணமகனின் நண்பர்கள் இருவர் பரிசு கொடுத்து வாழ்த்துவிட்டு செல்கிறார்கள். இப்போது மணமகளை மணமகனின் சகோதரிகள் இணைந்து வாழ்த்திக் கொண்டிருக்கின்ற காட்சியை தான் பார்த்து கொண்டிருக்கின்றோம். தொடர்ந்து நண்பர்கள் கூட்டம் ஒன்று திருமண நாளை கொண்டாடும் விதமாக கேக் வெட்டி மணமக்கள் இருவரும் பரஸ்பரம் ஊட்டிக்கொண்டு மண நாளை சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கின்றார்கள். இவர்கள் அனைவரும் மணமகனின் சகோதரனின் நண்பர்கள் என்று நினைக்கின்றேன்.
இப்போது மணமக்களை வாழ்த்த மேடைக்கு வந்திருப்பவர்கள் மணமகளின் அத்தை சுகந்தி அவர்களின் குடும்பம். இப்போது மேடைக்கு வந்து மணமகளின் குடும்பம் மணமக்களுக்கு திருமண பரிசாக திருமண கேக்கை கொடுத்து கட் செய்ய சொல்லி அவர்கள் பரஸ்பரம் ஊட்டச் சொல்லி பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த காட்சியைத்தான் நாம் இப்போது பார்த்து கொண்டிருக்கின்றோம். இப்போது மணமக்களை வாழ்த்தி கொண்டிருப்பவர்கள் திரு அன்பையா அவர்கள், அவருடைய மனைவி மற்றும் மகன் ஆகியோர் இணைந்து மணமக்களை வாழ்த்தி கொண்டிருக்கின்றார்கள். இப்போது மணமக்களை வாழ்த்தி புகைப்படமும் வீடியோவும் எடுத்துக்கொண்டிருப்பவர்கள் மணமகளின் சகோதரிகள். தொடர்ந்து வரவேற்பு விழா மேடைக்கு வந்து மணமக்களை வாழ்த்தி கொண்டிருப்பவர்கள் திரு ராபின்சன் ஆசிரியர் அவர்களும் சுமதி ஆசிரியை அவர்களும் இணைந்து ஜோடியாக வாழ்த்தி கொண்டிருக்கின்றார்கள். தொடர்ந்து மணமக்களை வாழ்த்த மேடைக்கு வந்திருப்பவர்கள் திருமதி நல்லாசிரியை ஜூடி அவர்கள், மணமகனின் அம்மா மற்றும் மணமகனின் அண்ணன் மற்றும் அண்ணி ஆகியோர் இணைந்து வாழ்த்தி கொண்டிருக்கின்றார்கள். மணமகனின் அண்ணிதான் திருமதி ஜூடி அவர்களின் மகள். இப்போதும் ஒரு நண்பர்கள் குழு கல்யாண கேக் வெட்டி கொண்டாட மேடைக்கு வந்திருக்கின்றார்கள். அவருடைய பள்ளி நண்பர்கள், அதில் தலைவராக இருப்பவர் திரு கூகுள் ஸ்டுடியோ உரிமையாளர் அவர்கள். இந்த வெட்டிங் கேக் கட்டும் நிகழ்ச்சியும் நாம் ஷார்ட்ஸ் வீடியோவாக பார்க்கலாம். இத்துடன் இந்த திருமண வரவேற்பு நிகழ்ச்சியானது இனிதே நிறைவேறுகிறது. நேயர்களே, இந்த கூடன்குளம் திரு தங்கராஜ் பால்கனி அவர்களின் இல்ல திருமண வரவேற்பு விழா நிகழ்ச்சி உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கின்றேன். பிடித்திருந்தால் நமது கூடல் பிளாக்ஸ் சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மீண்டும் ஒரு அருமையான கூடன்குளம் வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களது அன்பு கூறி விடைபெறுவது உங்கள் அன்பு ராஜேஷ். கூடல் பிளாக்ஸ். நன்றி, நல்வணக்கம். மீண்டும் சந்திப்போம். இதுதான் மணமகனின் வீடு. இரவில் ஒளி வெள்ளத்தில் இருக்கின்றது. வரும்போது எடுக்கப்பட்ட வீடியோ. உங்கள் வீட்டு திருமணங்களையும் நமது யூடியூப் நிகழ்ச்சியில் ஒளிபரப்ப உடனடியாக நம்மை தொடர்பு கொள்ளுங்கள்.